அனைவருக்கும் வணக்கம். இஸ்ரேல் இன்று வரை சற்றும் தயங்காமலும் சளைக்காமலும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீது பெரும் தாக்குதலை நடத்தி வருகிறது. ஏற்கனவே நடத்திய தாக்குதலில் செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதியன்று ஹிஸ்புல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ருல்லா பெய்ரூட்டுக்கு அருகிலுள்ள தஹியா என்ற இடத்திலுள்ள அவர்களுடைய ஹிஸ்புல்லாவின் தலைமையகத்திலேயே 60 அடி சுரங்கத்தில் அவர் பங்கர் பாதுகாப்புடன் இருந்தபொழுது பங்கர் பஸ்டர் குண்டுகள் மூலம் அவர் கொல்லப்பட்டார். இது அதிகாரப்பூர்வம் அறிவிக்கப்பட்டு அவருடைய உடலும் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. அதன் பிறகு இஸ்ரேல் சற்றும் தயங்காமல் தொடர்ந்து ஹிஸ்புல்லா அமைப்பினரை தேடி தேடி தாக்குதல் நடத்தி வருகிறது. குறிப்பாக அக்டோபர் 1ஆம் தேதி முதல் லெபனானுக்குள் உள்ளே புகுந்து தரைப்படையினர் தாக்கல் நடத்தி வருகின்றனர். இதில் பல்வேறு கிராமங்களில் உள்ளவர்களை உடனடியாக காலை செய்து வெளியேறுங்கள், ஹிஸ்புல்லாவின் இருப்பிடத்தை குறிவைத்து தாக்கல் நடத்துவதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்தே தாக்கல் நடத்தியுள்ளது. அதில் குறிப்பாக பெய்ரூட்டின் லெபனானின் தலைநகரான பெய்ரூட்டின் மையப்பகுதியிலேயே ஹிஸ்புல்லாவின் உளவுத்துறை தலைமையகம் இருக்கிறது. அங்கிருந்த ஹிஸ்புல்லாவின் ஹசன் நஸ்ருல்லா மரணத்திற்கு பிறகு அடுத்த தலைவராக வருகின்றவர் ஹிஸ்புல்லாவின் எக்ஸிக்யூட்டிவ் தலைவரும் ஹசன் நஸ்ருல்லாவின் கசினுமான ஹமீத் சைஃபுதீன் என்பவர்தான் தலைவராக பொறுப்பேற்கொள்ளதாக பல்வேறு செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆனால் அதிகாரப்பூர்வமாக இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் அவர் ஆலோசனை நடத்த இருந்த உளவுத்துறை ஹெட் குவார்ட்டர் மீதும் இஸ்ரேல் வான்வழி படையினர் மிக கடுமையாக தாக்கல் நடத்தியுள்ளனர். குறிப்பாக சுமார் 73 டன் பங்கர் பஸ்டர் பாம்புகளை போட்டது தெரிய வந்துள்ளது. அதில் ஹமீம் சைஃபுதீன் என்பவர் அசம் சைஃபுதீன் என்பவர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் இராணுவம் அறிவித்துள்ளது. ஆனால் ஹிஸ்புல்லா இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. அதாவது அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி அசம் சைஃபுதீன் அவர்கள் கொல்லப்பட்டதாக தெரிகிறது. ஆனால் ஹிஸ்புல்லா உறுதி செய்யப்படவில்லை. இது ஒருபுறம் இருக்க அதில் முக்கியமான சில தலைவர்களும் கொல்லப்பட்டனர். அதாவது முகமது அன்சி என்பவர் ஒரு மிக முக்கியமான தலைவர். அவர் மிசைலி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் என்பதிலே மிக வல்லுனர். அவரும் கொல்லப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. அதாவது இஸ்ரேலின் உளவுத்துறை முசாத்தானது மிக தெளிமையான முறையில் இந்த செய்தியை திரட்டியுள்ளது. அதாவது தற்பொழுது ஹிஸ்புல்லா அமைப்பினர் செல்போன் பயன்படுத்துவதில்லை. பேஜர் வாக்கி டாக்கியில் வெடித்து சிதறிய பின்பு அதையும் பயன்படுத்துவதில்லை. அதாவது பல்வேறு செய்திகளை பல்வேறு இடங்களில் இருந்து சேகரித்து அவர் உளவுத்துறை தலைமையகத்தில் தான் ஹசன் சைஃபுதீன் இருக்கிறார் என்பதை உறுதி செய்து தாக்கல் நடத்தியது மிகப்பெரிய வேப்பை தந்துள்ளது. அந்தளவுக்கு மொசாத் மற்றும் இஸ்ரேல் உளவுத்துறையானது தீவிரமாக செயல்பட்டுள்ளது. இதையடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இஸ்ரேல் இராணுவமானது அறிவித்துள்ளது. அதாவது கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாகவே ஹமாஸின் முக்கியமான தலைவர்கள் 3 பேர்கள் காசாவில் உள்ள சுரங்கப்பாதையிலேயே இஸ்ரேலின் ஃபைட்டர் விமானம் மூலம் கொல்லப்பட்டன என்ற தகவலை தற்பொழுது வெளியாகியுள்ளது. அதில் மிகவும் முக்கியமானவர் யார் என்றால் ஹமாஸின் அரசியல் குழு தலைவரும் மற்றும் சட்டப்படி அறிவிக்கப்படாத பிரதமருமான ரபிக் முஸ்தகா என்பவர் கொல்லப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. அதை தவிர ஹமாஸின் செக்யூரிட்டி போர்ட்ஃபோலியோவை கவனித்து வருகின்ற சமே அல் கொல்லப்பட்டுள்ளார். மற்றும் ஹமாஸின் ஜெனரல் செக்யூரிட்டி மெக்கானிசம் தலைவராக இருந்த அல் சிராஜ் என்பவரும் ஆக 3 பேரும் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் இராணுவமானது அறிவித்துள்ளது. இவையெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சி தரும் விஷயமாக இருக்கிறது. அக்டோபர் 1 முதல் லெபனானுக்குள் இஸ்ரேல் தரைவழி தாக்கல் தொடங்கிய பிறகுதான் ஈரானும் இஸ்ரேல் மீது 181 ஏவுகணையை தாக்கி தாக்கல் நடத்தியது. ஆனால் இன்றுவரை இஸ்ரேல் ஈரான் மீது எந்த தாக்குதலும் நடத்தாமல் இருக்கிறது. மாறாக லெபனானுக்குள் உள்ளே புகுந்தும் வான்வழி தாக்குதல் மூலமாகவும்
ஹிஸ்புல்லாவை முற்றிலுமாக முடக்க வேண்டும் என்று தாக்கல் நடத்தி வருகிறது. இன்னொரு கோணத்தில் இஸ்ரேல் செயல்படுவதாக தெரிகிறது. ஏற்கனவே ஹமாஸ் மீது தொடர்ச்சியாக தாக்கல் நடத்தியதில் அவர்கள் கிட்டத்தட்ட முடக்கப்பட்டுள்ளதாக தெரியும் நிலையில் தற்போது ஹிஸ்புல்லாவை குறிவைத்து இஸ்ரேல் இராணுவமான தாக்கல் நடத்துவது அடுத்த இலக்கை ஹிஸ்புல்லாவை எப்படியாவது செயலிழக்க செய்ய வேண்டும் என்பதுதான். அதான் இன்று வரை ஈரான் மீது இஸ்ரேலானது எந்தவித தாக்கல் நடத்தாமல் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் தாக்குதல் நடத்துவதாக மட்டுமே அறிவித்துள்ளது.